மேகங்களை தலையணையாக்கி மலைகளை தாய்மடியாய் வைத்து மென்மையை சுவாசித்து பூமியின் புன்னகையாம் உதகை மண்ணிலே வாழக்கூடிய உத்தமர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். அறிவிச்சிறந்த பெருமக்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய உதகை சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இந்த எளிய பிள்ளைகள் பேசக்கூடிய கருத்துக்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அறிவார்ந்த பெருமக்களே, கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் என்கிற இந்த கட்சியை துவங்கினோம். ஏறக்குறைய 15 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மாநில அரசுகளாலும் இந்திய அரசுகளாலும் ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் எதிராக மண்ணின் மக்களோடு கொஞ்சம் சத்தம் வைங்க, மண்ணின் மக்களோடு நாம் தமிழர் கட்சி கரம் கோர்த்து போராடி இருக்கிறது. ஒன்றிய அரசோ மாநில அரசோ கொண்டு வரக்கூடிய அத்துணை அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி களம் கண்டு வழக்கு, சிறை, தடியடிகள், குண்டடி முதற்கொண்டு நாம் தமிழர் கட்சி பட்டிருக்கிறது. அறிவார்ந்த மக்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பயணம் என்பது 2016 துவங்கியது. 1% வாக்குகளை பெற்று 2019 மீண்டும் களம் கண்டோம். 3.5% வாக்குகளை பெற்றோம், மீண்டும் களம் கண்டோம். 2021 6.5% வாக்குகளை பெற்றோம், மீண்டும் களம் கண்டோம். 2024 தேர்தலுக்கு முன்பாக எங்களுடைய சின்னமும் பறிக்கப்பட்டது. புதிதாக ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள், அதிலும் களம் கண்டு 8.25% பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். ஒரே ஒரு வியப்பு என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே தோற்ற ஒரு அரசியல் கட்சி வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் தோற்று 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 நாம் தமிழர் கட்சி துவளாமல் மீண்டும் மக்களோடு நின்று வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நாங்கள் வாக்குக்கானவர்களோ தேர்தலுக்கானவர்களோ அல்ல, இந்த மண்ணுக்கானவர்களும் மக்களுக்கானவர்களும் என்பதால் தொடர்ச்சியாக தேர்தல் அரசியல், இந்த லாப நட்ட கணக்கு, இந்த தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு நாம் தமிழர் கட்சியினர் என்கிறால் தொடர்ச்சியாக களம் காண முடிகிறது. சமகாலத்திலே நாம் தமிழர் கட்சியை போன்று நாங்கள் தான் மாற்றத்தை தரப்போகிறோம் என்று 2016 மக்கள் நல கூட்டணி வந்தது. 2019 கமலஹாசன் வந்தார். 2021 மீண்டும் கமலஹாசனும் டிடிவி தினகரனும் வந்தார்கள். திமுக அதிமுகவிற்கு மாற்று நாங்கள் தான் என்று டிவி எல்லாம் போட்டு உடைச்சாங்க, சினிமா செட் எல்லாம் போட்டு நாடகம் நடத்தினாங்க. ஆனால் அறிவார்ந்த மக்களை, 2 தேர்தல் தோல்வியை உச்சபட்ச நடிகர், திரை பின்புலம் உள்ளவர், தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் போய் கேட்டாலும் கமலஹாசன்றது யாருன்னு தெரியும். அந்த அளவுக்கு ரசிகர் மன்ற கட்டமைப்பு, பண பின்புலம், திரை பின்புலம், செல்வாக்கு என்று ஊடக வெளிச்சம் என்று எல்லாமும் வைத்திருந்த கமலஹாசனால் 2 தேர்தல் தோல்வியை தாக்கு பிடிக்க முடியவில்லை. வாரிசு அரசியலை வீழ்த்த வந்த அந்த கமலஹாசன் 2 தேர்தலிலே எந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக டிவியை போட்டு உடைச்சாரோ, எந்த திமுகவுக்கு எதிராக சினிமா செட்டு போட்டு நாடகம் நடத்தினாரோ அந்த திமுகவுடைய போய் சேர்ந்துட்டார். அற்ப ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு. அறிவார்ந்த பெருமக்களே, என்றால் மாற்றத்திற்காக வந்தவர்கள் தேர்தல் தோல்வியை தாக்கு பிடிக்க முடியாமல் சமரசம் செய்து கொண்டார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வாய்ப்பு இல்லையா? திமுக கூட்டணியிலேயோ அதிமுக கூட்டணியிலேயோ அந்த கட்சிகளை தவிர்த்து அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பது போன்று 8.25% வாக்குகள் ஏதாவது ஒரு கட்சிக்கு உண்டா? எல்லாம் 1/4% 1/2% இருக்கிற கட்சி. அப்ப இந்த 1/4% 1/2% இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சிகளே திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் 8 சீட்டு 10 சீட்டு என்று பேரம் பேசி சட்டமன்றத்திலேயும் பாராளுமன்றத்திலேயும் இடங்களை பெற்று, உள்ளாட்சி தேர்தல் முதற்கொண்டு இடங்களை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இவர்கள் இந்த அதிகாரத்தை சுவைக்கும் போது, அனுபவிக்கும் போது 8% உள்ள ஒரு கட்சிக்கு இந்த வாய்ப்பு இல்லையா?
திமுக எங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? இல்ல அதிமுக நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல போறாங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிகப்பு கம்பளம் விரித்து சீமான் எப்போ வருவார் என்று காத்து கிடக்கிறார்கள். அப்ப 8% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி திமுகவிடமோ அதிமுகவிடமோ 20 சீட்டுகள் 30 சீட்டுகள், இன்னும் சொல்ல போனால் 40 சீட்டுகள் கூட எங்களால பேரம் பேசி பெற முடியும். 40 சீட்டுகள் பெற்றால் 30 இடங்களை எங்களால் வெல்ல முடியும். அப்ப நாங்க ஏன் அந்த சமரசத்தை செய்யல? ஒருவேளை அந்த சமரசத்தை செய்தால் மாற்று என்று வரக்கூடிய அத்துணை பேரும் சமரசம் செய்து கொள்வார்கள். ஒருபோதும் இந்த மண்ணிலே மாற்றம் ஏற்படாது என்கிற நிலைமை உருவாயிடும். அப்ப நாங்கள் எம்எல்ஏ ஆகுவதை விட, நாங்கள் சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு செல்வதை விட மிக முக்கியமானது இந்த மண்ணினுடைய அதிகாரம் எங்க கைக்கு வரணும். அப்ப அதனாலதான் தேர்தல் தோல்வியில தொடர்ச்சியாக நாங்கள் துவண்டாலும், பொருளாதார நெருக்கடிகள் எம்மை சூழ்ந்தாலும், ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறை எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் அத்தனையும் கடந்து சமரசமற்று நிற்கிறோம். ஒரே ஒரு காரணம், அதிகாரம். அதிகாரம் கைக்கு வரணும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், அதிகாரம் மிக வலிமையானது. அதிகாரம் நம்ம கையில இருந்துச்சுன்னா என்னன்னாலும் செய்யலாம். அதிகாரம் மிக மிக முக்கியமானது. அதே புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். நாம் தமிழர் கட்சி நாங்கள், அண்ணன் சீமான் அவர்களும் நாங்களும் தமிழ்நாட்டு மக்களை கற்பித்திருக்கிறோம். 15 ஆண்டு காலமாக தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழர் உரிமை என்றால் என்ன, சாதி மதம் கடந்து தமிழர்கள் ஓரணியில நிற்பது எதற்காக, ஏன் நிற்க வேண்டும், தமிழர்களை சாதி மதங்களாக பிளந்து இந்த இந்துத்துவமும் திராவிடமும் செய்த போலி இந்த அரசியல் எவ்வளவு கொடுமையானது என்பதை தோலுரித்து காமிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய நிலவளம், நீர்வளம், மண் வளம், காற்று வளம், கனிம வளம் அத்தனையும் எப்படி சூறையாடப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கற்பிச்சிருக்கிறோம். அறிவிச்சத பெருமகளே, அப்படி 15 ஆண்டு காலமாக கற்பித்ததன் விளைவு, காசு பணத்திற்கு விலை போகாமல், சாதி மதங்களை பார்க்காமல் கடந்த 15 ஆண்டு காலமாக எங்கள் பேச்சை கேட்டு வந்த மக்கள் கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள். நீ 1000 ரூபாய் 500 ரூபாய் இல்ல, லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் எங்கள் வாக்கு சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னத்துக்கும் தான் என்று 36 லட்சம் மக்கள் வாக்களிச்சார்கள். சிந்திச்சு பாருங்க. காசு கொடுக்காமல் திமுக வாக்குகளை பெற முடியுமா? காசு கொடுக்காமல் அதிமுக, பாஜக, காங்கிரஸ் பெற முடியுமா? என்றால் காசுக்காகத்தான் இவர்கள் அரசியலை லாப நட்ட கணக்காக மாத்திட்டாங்க. அரசியல் என்பது மக்களுக்கான சேவை ஒரு காலத்தில் இருந்தது. மக்களுக்கு சேவையாற்ற தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்தை கடந்து, சுய விருப்பு வெறுப்புகளை கடந்து பொதுநலத்திற்காக அரசியலுக்கு வந்தார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிற நிலை மாறி அரசியல் பிழைத்தோருக்கு பணம் கூற்றாகும் மாறி போச்சு. இன்றைக்கு எதை எடுத்தாலும் பணம், ஓட்டுக்கா பணம், கூட்டத்துக்கா பணம், பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கி வச்சிட்டாங்க. இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா. அந்த மக்கள்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டாமா? அந்த மக்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தா திரத்தி அடிக்கிறாங்க. அரசியல் புரிதல் அந்த மண்ணில் இருக்குது. ஏண்டா என் உரிமையை விட பேசுற, என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்று மலையாள மக்கள், கேரள மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நிலைமை என்ன? பக்கத்து தெருவில் காசு கொடுத்துட்டு நம்ம தெருவுக்கு காசு கொடுக்காம போறான்னு சண்டை போடுறான். விளங்குமா நாடு? சிந்திச்சு பாருங்க. அப்ப அறிவாத பெருமக்களே, வாக்கை காசுக்கு விலை பேசி இவர்கள் வாக்குகளை பறிப்பார்கள். ஒன்றே ஒன்றுதான், சமரசமற்று நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது. இப்படி நிற்கும் போது நாம் தமிழர் கட்சி மேல ஒரு முத்திரை குத்துறாங்க. என்ன முத்திரை? நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய பி டீம். இதை செய்யக்கூடிய, அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னா, நான் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மக்கள். நான் வெளிப்படையாக சவால் விடுகிறேன், உங்களில் ஒருவனாக கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சி 2010 துவங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி 2014 இந்தியாவினுடைய ஆட்சியை பிடித்தது. பிஜேபி 2014 இருந்து ஆட்சியை பிடிச்சதுல இருந்து இந்த 11 ஆண்டுகள்ல
இந்த 11 ஆண்டுகள்ல பிஜேபி கொண்டு வந்த ஒரே ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு மக்கள் நல விரோத ஒரு சட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சது இப்படின்னு காட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன். ஒரு சட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சிருக்குமா? மாறாக பிஜேபி கொண்டு வந்த அத்தனை மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராகவும் போராடி களம் கண்ட இயக்கம் நாம் தமிழர் கட்சி. அது நீட்டா இருக்கட்டும், அது ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், அது காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கமாக இருக்கட்டும், அது முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும், இப்படி எந்தெந்த திட்டங்களை எல்லாம் பாஜக கொண்டு வருகிறதோ அதற்கு எதிராகவெல்லாம் நாம் தமிழர் கட்சி களம் கண்டு இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற சிஏஏ சட்டம். இந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த போது அதற்கு எதிராக போராடி கைதானவர்கள், அடிபட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியினர். எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய ஜமாத்துக்கள் ஒருங்கிணைத்த சாகின்பா கூட்டத்தில் 7 கூட்டத்தில் பேசினார். அப்படி ஒரு கூட்டத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு ஜமாத் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார். சிஏஏ சட்டத்தை எதிர்த்து என்பதற்காக அவர் மீது தேச துரோக வழக்கை பதிவு செய்தது அன்றைய அதிமுக அரசு, எடப்பாடி அரசு. எங்களை பார்த்தா பாஜக பி டீம்னு சொல்றீங்க. எந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கல. அப்ப பிஜேபிக்கு எதிராக களம் காணக்கூடிய ஒற்றை கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி. இந்த அவதூற பரப்புறவங்க யாருன்னு பார்த்தா திமுகவும் திமுக அனுதாபிகளும் இல்ல அதிமுக அனுதாபிகள். நான் வெளிப்படையாக சவால் விடுகிறேன், விவாதத்திற்கு தயாராக இருக்கிறேன். பிஜேபி இந்தியா முழுமைக்கும் வளர்வதற்கு விதையை போட்டது கருணாநிதியும் திமுகவும். மறுக்க முடியுமா? 2001 தொடங்கி 2004 வரை, அதற்கு முன்பாக 99 பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி 2001 சட்டமன்ற தேர்தல் வரை கூட்டணி வைத்து பிஜேபிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்தியில் பிஜேபி ஆட்சியை தங்கி பிடித்தது என்று அத்துணை துரோகத்தையும் செய்தது திமுக. 1999 பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல சிபிஐ கட்சியினுடைய நல்லகண்ணு ஐயா போட்டியிடுறார். நல்லகண்ணுவிற்கு எதிராக பிஜேபி சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக நிறுத்துகிறது. அந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக தேர்தலில் வேலை செய்து ஓட்டு கேட்டு தெரு தெருவாக வீடு வீடாக தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து நல்லகண்ணுவை தோற்கடித்து சிபி ராதாகிருஷ்ணனை வெல்ல வைத்தது இந்த திமுக. மறுக்க முடியுமா? அதே மாதிரி 99 தேர்தல் அந்த சமயத்தில் மத்தியில் பாஜக ஆட்சி கவிழுது. முதல்ல 13 நாள்ல கவிழுது, அடுத்து 13 மாதங்கள்ல பாஜக ஆட்சி கவிழுது, பெரும்பான்மை இல்லை. அப்ப தனக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்தி வாஜ்பாய் அன்றைக்கு பாஜக தலைவராக பிரதமராக இருந்த போது வாஜ்பாய் நல்லவர், பாஜக தான் தவறான கட்சி அப்படின்னு ரைட் மேன் இன் ராங் பர்சன் என்று வாஜ்பாய்க்கு நற்சான்று கொடுத்து அன்றைக்கு பாஜகவை ஆதரித்து பெரும்பான்மை இல்லாத பாஜகவிற்கு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக ஆதரவை கொடுத்த அந்த ஆட்சியை 5 ஆண்டு காலம் தாங்கி பிடித்தது திமுக. மறுக்க முடியுமா? ஆர்எஸ்எஸ் 3 முறை இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கம். காந்தி படுகொலையின் போது தடை செய்யப்பட்டது, பாபர் மசூதி இடிப்பின் போது தடை செய்யப்பட்டது, 1975 எமர்ஜென்சியின் போது தடை செய்யப்பட்டது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ். அப்பேற்பட்ட ஆர்எஸ்எஸ் மனிதகுல விரோத அந்த இயக்கத்தை திராவிடர் கழகம் போல சமூக நீதி இயக்கம் தான் என்று நற்சான்று கொடுத்தவர் ஐயா கருணாநிதி. ஆர்எஸ்எஸ் மீது தவறான அபிப்பிராயம் நம் மக்களுக்கு இருக்கு. அந்த தவறான அபிப்பிராயத்தை திமுக இளைஞரணி தொண்டர்கள் வீடு வீடாக சென்று மாற்ற வேண்டும் என்று பேசுறவர் ஐயா கருணாநிதி. இப்படி திராவிடர் கழகத்தோடு ஒப்பிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் என்று கருணாநிதி பேசியதற்கு எதிராக அன்றைக்கு திராவிடர் கழகமே மறுப்பு நூல் வெளியிட்டது. வீரமணி வெளியிட்டார், என்கிட்ட நூல் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது. அப்ப அப்பேற்பட்ட பாஜக சனாதன சங்கிகளை பாராளுமன்றத்திற்குள்ளாகவும் சட்டமன்றத்திற்குள்ளாகவும் அழைத்து சென்றது திமுக. 2001 சட்டமன்ற தேர்தல் முதன் முறையாக பாஜகவிற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள்ளாக 4 உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்றது திமுக. அந்த 4 பேர்ல
ஒரு மிக முக்கியமான ஒரு கோமாளி இந்த எச் ராஜா. எச் ராஜாவை காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிப்பாட்டி அவருக்கு வாக்கு சேகரித்து தாமரை சின்னத்தை வீடு வீடாக ஓட்டு கேட்டு எல்லாமும் செய்தவர்கள் திமுக கட்சிக்காரங்க. இன்னைக்கு சனாதன எதிர்ப்பு அப்படின்னு பேசக்கூடிய விசிக அன்னைக்கு வாய் மூடி அதே கூட்டணிக்குள்ளாக இருந்தது. அப்ப 2001 விசிக, திமுக, பாஜக என்று இந்த கும்பல் ஒன்றாக சேர்ந்து பிஜேபியை தாங்கி பிடித்தது. அப்ப சட்டமன்றத்திற்குள்ளாக, பாராளுமன்றத்திற்குள்ளாக என்று அழைத்து சென்றது திமுக. 2002 குஜராத்தில் மிகப்பெரிய இனக்கலவரம், கிட்டத்தட்ட 3000 இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள். நடந்தது நரேந்திர மோடி அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போது. அப்படி அந்த படுகொலை நடந்த போது மோடிக்கு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதற்கு எதிராக வாக்களித்து மோடிக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களித்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று போவதற்கு வழி செய்து கொடுத்தவர் கருணாநிதியும் திமுகவும். மறுக்க முடியுமா? அந்த மோடி இந்த குஜராத்தில் கௌரவ யாத்திரை நடத்தினார். அப்படி கௌரவ யாத்திரையை மோடியும் பாஜகவும் குஜராத்தில் நடத்துகிற போது அந்த கௌரவ யாத்திரையிலே திமுகவின் சார்பாக கலந்து கொள்ள கருணாநிதியால் திமுகவால் அனுப்பப்பட்டவர் எஸ் பழனி மாணிக்கம். மறுக்க முடியுமா? அந்த குஜராத் பிரச்சனை குறித்து கருணாநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஐயா, நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி குஜராத்தில் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும் போது கிட்டத்தட்ட 3000 இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, இது குறித்து என்னையா நினைக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி கேட்கிறாங்க. பத்திரிகையாளர்கள், மனிதாபிமானம் உள்ள ஒரு நபர், அரசியல்வாதி, கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இதெல்லாம் விட்டுருங்க. மனிதாபிமானம் உள்ள ஒரு நபர் என்ன சொல்லியிருக்கணும்? 3000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும், அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். இதைத்தானங்க சொல்லியிருக்கணும். கருணாநிதி எப்படி நழுவினார் தெரியுமா? அன்றைக்கு கருணாநிதி தன்னுடைய ஆரோக்கிய நண்பன் நரேந்திர மோடியை காப்பதற்காக, அது அந்த குஜராத் மாநிலத்தினுடைய உள் விவகாரம், அந்த மாநிலத்துடைய உள் விவகாரத்தில் இன்னொரு மாநிலத்திலிருந்து நான் தலையிட முடியாது என்று பத்திரிகையாளரிடம் பதில் சொன்னவர் துரோகி கருணாநிதி. மறுக்க முடியுமா? 1997 டிசம்பர் மாதத்தில், நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கோயம்புத்தூரில் கலவரம் நடைபெற்றது. இந்த கலவரத்தில் 19 இஸ்லாமியர்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள். யாருடைய ஆட்சியில? இஸ்லாமியர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் இன்னல்கள் விளைவிக்கப்பட்டது, சூறையாடப்பட்டது இந்த கருணாநிதியுடைய ஆட்சியில் இல்லையா? அதனுடைய வெளிப்பாடாக நடந்ததுதான் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு. இந்திய வரலாற்றில் எதன் பொருட்டும் சரி செய்ய முடியாத கோர சம்பவம் இந்த ரெண்டும் நடந்தது கருணாநிதியுடைய ஆட்சியில். சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவதற்கோ, மக்கள் நலன் குறித்து பேசுவதற்கோ இவர்களுக்கு என்ன தார்மீகம் இருக்கிறது? அப்ப இத்தனை வேளையும் பாஜகவிற்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, நரேந்திர மோடிக்கு, வாஜ்பாய்க்கு ஆதரவாக திமுகவும் திமுக தலைவர் கருணாநிதியும் செய்துவிட்டு, ஏண்டா எங்களை பாஜகவினுடைய பீட்டின்னு சொல்றியே, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண ஏதாவது ஒண்ணு இருக்காடா? சிந்திச்சு பாருங்க. அப்போ பட்டியலிட்டுக்கிட்டே போலாம் திமுக செய்த துரோகத்தை. இந்த 4 ஆண்டுகள் முஸ்லிம் மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? ஸ்டாலின் முதலமைச்சராவதற்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தார். இஸ்லாமிய சிறைவாசிகள், அப்பாவி சிறைவாசிகள் தமிழ்நாட்டினுடைய சிறையில் இருக்கிறாங்க, இந்த அப்பாவி சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கு எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சரானா சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் கொண்டு சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. எத்தனை சிறைவாசிகளை விடுதலை பண்ணிருக்கிறீங்க? உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, பரோல் கொடுப்பதோ சிறைவாசிகளை விடுதலை செய்வதோ மாநில அரசினுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த தனிப்பட்ட உரிமையை மாநில அரசே செய்து கொள்ளட்டும். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் தலையிட்டு இதை வழக்கு நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. நீதிமன்றம் வேற வேற வழக்குகள் நடத்த வேண்டியது இருக்கு. அதனால மாநில அரசே செய்து கொள்ளட்டும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இது போக எத்தனையோ சிறைவாசிகளை அண்ணாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு, கருணாநிதியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு, காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாம் விடுதலை செய்வீங்கல்ல.
அப்படி செய்யற போது ஏனப்பா அதுக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தடையா இருக்குது? ஏற்கனவே 2008 ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைவாசத்தை அனுபவித்த சிறைவாசிகளுக்கு பொது நன்னடத்தையின் அடிப்படையில் விடுதலை வழங்குறோம் அப்படின்னு அண்ணாதுரை பிறந்த நாளைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்துட்டு அதுல விதிவிலக்கு கொடுக்கிறாரு. இந்த சிறை விடுப்பு, இந்த விடுதலை என்பது ராஜீவ்காந்தி படுகொலையில தொடர்புடையதாக சொல்லப்படக்கூடிய 7 தமிழர்களுக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் பொருந்தாது. நீங்களாடா சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள்? நீங்களா சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள்? காலகாலமாக சொன்னார்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள்னு. சத்தியமான உண்மை. எங்க வச்சு பாதுகாத்த? சிறுபான்மை மக்களை திமுக பாதுகாத்தது உண்மை. சிறைக்குள்ளாக வைத்து பத்திரமாக பாதுகாத்தது திமுக. இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது உண்மை. எங்க? சிறைக்குள்ளாக. இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை விட, பிரதிநிதித்துவத்தை விட அதிகமாக சிறைக்குள்ளாக கொடுத்தது திமுக. அப்ப இந்த ஆட்சியிலையும் 2022 ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டுக்குள்ளாக அரசாணை போட்டாங்க. அந்த அரசாணையிலையும் அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கின்ற மாதிரி இஸ்லாமிய சிறைவாசிகள் வெளியே வர முடியாது என்பது போன்ற சரத்துக்களை கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் சிறைவாசத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே, இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஏன் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, பதில் இருக்கா? திமுக காரங்க கிட்ட பதில் இருக்கா? திமுக கூட்டணி கட்சிக்காரர்கள் தமுக, மாமக, பாஜக இவங்கள வச்சிருக்கிறீங்களே, யாராவது ஒரு நபர் இதற்கு எதிராக பதில் சொல்லுவீங்களா? அப்ப சிறைவாசிகளுடைய விடுதலை இப்படி. இன்னொரு பக்கம் இஸ்லாமியருடைய இடஒதுக்கீடு 3.5% 5% உயர்த்தி தருவோம். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை தெளிவாக சொல்லுது. சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரை தெளிவாக சொல்லுது. இந்தியாவுடைய பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுடைய விட, பட்டியல் வகுப்பு மக்களை விட கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பின்தங்கிய இடத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க என்று சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை சொல்லுது. சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை, இந்த அறிக்கையை கொடுத்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆகிடுச்சு. அப்ப 3.5% 5% இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை நாங்கள் உயர்த்தி தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே, இந்த தேர்தலுக்கு முன்பாகத்தான். ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் தொடர்ச்சியாக போராடுறோம். ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் மட்டும்தான் எந்தெந்த சமூகம் எவ்வளவு இருக்கு, அவர்களுக்கு எந்தெந்த அளவுக்கு பெருத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தெளிவாக தெரியும். அதனால வகுப்பு வாரியாக எண்ணுங்க அப்படின்னு கேட்கிறோம். உடனே சொல்றாங்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு. பீகார்ல எடுத்தாங்க, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையாம எடுத்தாங்க. தெலுங்கானால எடுத்தாங்க, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா எடுத்தாங்க. மகாராஷ்டிராவில் எடுத்தாங்க, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா எடுத்தாங்க. அப்போ பீகார் எடுக்கும் போது அதற்கு எதிராக தடை கேட்டு பீகாருடைய பாட்னா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. பாட்னா உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை படித்தவன் என்கிற முறையில் சொல்றேன். அந்த தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது, மாநில அரசு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை வழங்குவதற்காக, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒன்றிய அரசு சென்சஸை எடுக்கணும்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில அரசே அதை செய்யலாம். அதனால பீகார் அரசாங்கம் எடுத்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பெர்ஃபெக்ட்லி வேலிட், முற்றிலுமாக செல்லும் என்று தெளிவாக பாட்னாவினுடைய நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக இருக்குது, சட்டம் தெளிவாக இருக்குது. எல்லாமும் இருந்தும் ஏன் சாதிவாரி கணக்கு எடுக்க மாட்ட? ஏன் எடுக்க மாட்ட என்றால் அப்பட்டமாக பழி வாங்குறாங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டினுடைய அந்த வாக்குறுதி நாசமா போச்சு. இப்படி ஒவ்வொன்றாக பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அறிவார்ந்த பெருமக்களே, இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலைமை மிக மோசமாக இந்த ஆட்சியில் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் என்கிற ஊர், அம்மாப்பட்டினம் என்கிற ஊரில் இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக அங்கேயே அப்பன்பாட்டம் காலத்திலிருந்து புழங்கி வந்த வீடுகள் இடிக்கப்படுது. கேட்டா ஆக்கிரமிப்புன்றாங்க. 60 வருஷமா ஒருத்தன் ஆக்கிரமிப்புன்னு எப்படிப்பா தெரியும் உனக்கு? ஆக்கிரமிப்பு என்றால் நேற்றுக்கு ஆக்கிரமிச்சிருக்கலாம், முந்தானத்தை ஆக்கிரமிச்சிருக்கலாம், ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி ஆக்கிரமிச்சிருக்கலாம், அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம். 60 வருஷமாக ஆக்கிரமிச்சிருக்கா அப்படின்னா உனக்கு தெரியாம ஆக்கிரமிச்சானா? ஆக்கிரமிப்பு என்றால் அதற்கு எப்படி மின் இணைப்பு கொடுத்த, எப்படி குடிநீர் இணைப்பு கொடுத்த, எப்படி அதுக்கு தீர்வு வாங்கின?
எதுக்கு அப்படி ரேஷன் கார்டு கொடுத்த, ஓட்டர் ஐடி கொடுத்த, ஆதார் அட்டை கொடுத்த? இதெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு தெரிஞ்சுதான் கொடுத்தியா, தெரியாம கொடுத்தியா? அப்ப அரசாங்கமே இவர்கள் ஆக்கிரமிப்பில் இல்லை என்பதை தெரிந்துதான் இத்தனை ஆவணங்களை கொடுத்திருக்கு. இப்படி கொடுத்ததற்கு பிறகாக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுது. 60 ஆண்டு காலமாக அவர்கள் பார்த்து பார்த்து சம்பாதித்து உழைத்து தங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கட்டிய வீடுகள் இன்னைக்கு இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் இடிக்கப்படுது என்றால் இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர்கள் நீங்களா? வட மாநிலங்களில் புல்டோசர் ராஜ்யம் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியருடைய வீடுகள் இதே போன்று திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு என்கிற பெயரால் இடிக்கப்படுது. அப்படி இடிக்கப்படக்கூடிய வீடுகளுக்கு எதிராக போலி கண்ணீர் சிந்தும் இந்த கும்பல் அம்மாப்பட்டினத்தில் எங்க மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படும் போது ஏனடா யாருமே பேசுறது இல்ல? உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய மக்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டா மட்டும்தான் நீங்க கேட்பீங்களா? ஒரு இஸ்லாமிய கட்சி இது குறித்து வாய் திறந்து பேசியதா? ஒரு இஸ்லாமிய கட்சி இதற்கு எதிராக இஸ்லாமியருடைய வீடுகள் இடிக்கப்பட்டதுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டதா? ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதா? பேசியவர்கள் நாம் தமிழர் கட்சியினர், பேசியவர்கள் அறிக்கை விடுத்தவர்கள் நாம் தமிழர் கட்சியினர். இதற்கு எதிராக குரல் கொடுத்து திமுக அரசாங்கத்திற்கு அரசியல் நெருக்கடியை கொடுத்தது அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும். நீங்க எங்களை பாஜக பி டீமுங்கிற சிந்திச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தமிழ்நாடு முழுமைக்கு நடந்துச்சு. விநாயகரை கும்பிடக்கூடிய மக்கள் தாராளமாக அவர்களை கும்பிடட்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய கடவுள் கொள்கை என்பது என்ன? உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு, இவ்வளவுதான் எங்களுடைய கொள்கை. இதைத்தான் இஸ்லாமும் சொல்லுது. உன் மதம் சிறந்த, உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு, லக்கும் தீனுக்கும் ஒளியதீன். அறிவார்ந்த பெருமக்களே, அப்படி ஒரு தாய் மக்களாக சமயம் ஆச்சரியங்களை கடந்து ஒரு தாய் மக்களாக வாழக்கூடிய இந்த தமிழ் மண், இந்த தமிழ் மண்ணில் இஸ்லாமியர்களுடைய நிகழ்வுக்கு இந்து மக்கள் பங்கெடுப்பாங்க, இந்து மக்களுடைய நிகழ்வுக்கு இஸ்லாமிய மக்கள் பங்கெடுப்பாங்க. பள்ளிவாசல் திறந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் சீர்வரிசை செய்வாங்க. அப்படி வேற ஏதாவது ஒரு கோயிலுக்கு பிரச்சனை என்றால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களோ கிறிஸ்தவ மக்களோ அவர்கள் தங்களாலான உதவிகளை செய்வார்கள். இப்படி அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, ஒரு தாய் பிள்ளைகளாக, ஒரு ரத்தத்தை கொண்ட மக்களாக வாழக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் சில சனாதன சங்கிகள், வலதுசாரி கும்பல்கள், இந்துத்துவ சக்திகள், ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பயந்து கொண்டு அந்த விநாயகர் சதுர்த்தி சென்னையில் நடைபெறும் போது பள்ளிவாசல்களை திரையிட்டு மூடியதா இல்லையா இந்த திமுக ஆட்சி? சென்னையினுடைய பூந்தமல்லி பகுதி, புளியந்தோப்பு பகுதி, இந்த பகுதிகளில் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்கள் திரையிட்டு மூடப்பட்டதை ஏன்? 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இல்லாத நடைமுறை எதற்காக இந்த திமுக திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சியில் ஏன் நடந்துச்சு என்றால் இவர்கள் அப்பட்டமாக சங்க பரிவார கும்பலை சார்ந்தவர்கள், அதற்கு துணை போகக்கூடியவர்கள். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக சாகா வகுப்புகள் நடைபெறுதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. மதுரையில் திருப்பரங்குன்றம் என்ற ஒரு மலை இருக்குது. திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்களுக்கு தனித்த பகுதியில் தர்கா இருக்குது, இன்னொரு பகுதியில் கோயில் இருக்குது. இந்த மக்கள் அங்க வந்து பிரச்சனை பண்றது இல்ல, அந்த மக்கள் இங்க வந்து பிரச்சனை பண்றது இல்ல. ரெண்டு பேரும் ஒரு தாய் மக்களா இருக்கிறாங்க. இவர்களுடைய வழிபாட்டை இவங்க செய்யறாங்க, அவங்களுடைய வழிபாட்டை அவங்க செய்யறாங்க. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 700 வருஷமாக 1900களில் இருந்து இந்த நடைமுறை இருக்குது. சிக்கந்தர் தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது, கந்தர் மலை முருகன் கோயில் இருக்கு. இப்படி ஒரு தாய் மக்களாக ஒன்றாக புழங்கக்கூடிய அந்த மலையில என்றைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில தான் பிரச்சனை. அப்ப திட்டமிட்டு பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக காலங்காலமாக காய் நகர்த்திட்டு வருது திமுக. அது கருணாநிதி காலம் தொடங்கி ஸ்டாலின் உதயநிதி காலம் வரை இன்றைக்கும் தொடருது. அரசியல் அங்கீகாரம் திமுக இருக்குதா? திமுக கட்சி பொறுப்புல இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, தலைமை பொறுப்பு, பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைவர் என்று எந்த பொறுப்பிலாவது இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா? எந்த பொறுப்புல தருவான்? சிறுபான்மை அணின்னு வச்சிருப்பான், அந்த அணியில பொறுப்பு தருவான். இந்த சிறுபான்மை அணி எதற்காக? கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள்ல இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு அணி. இதுவரைக்கும் திமுக 70 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு முஸ்லிம், ஒரு கிறிஸ்தவர்
திமுக தலைவர் பதவிக்கு வந்தது உண்டா? திமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்தது உண்டா? திமுக பொருளாளர் பதவிக்கு வந்தது உண்டா? பட்டியல் வகுப்பை சேர்ந்த SC ST மக்கள், எங்கள் ஆறுயிர் பழங்குடி சொந்தங்கள் திமுக தலைமை பொறுப்புக்கு வந்தது உண்டா? சிந்திச்சு பாருங்க. யாரும் கிடையாது. அப்பன் அப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன். இப்படியா ஒரு கட்சி? எனக்கு முன்பாக பேசின என் ஆறுயிர் தம்பி தமிழவன், ஆப்பிரிக்க போராளி, கருப்பின மக்களுடைய விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலா குறித்து பேசினான். நெல்சன் மண்டேலா அந்த கருப்பினர் ரோஜா, கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக சமத்துவம் வேண்டி போராடினார். 27 ஆண்டு காலம் சிறையில இருந்தார். சிறைனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல, கல் உடைக்கணும், கல் உடைக்கிற சிறை, கட்டாந்தரையில படுக்கணும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை தான் கட்டின மனைவியை கூட சந்திக்க முடியும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கடிதம் எழுத முடியும். அப்படிப்பட்ட கொடுஞ்சிறைவாசத்தை அனுபவித்த அந்த நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவுடைய முதல் கருப்பின ஜனாதிபதி ஆனார். 27 ஆண்டு காலம் ஆப்பிரிக்க சிறையிலே கடந்து வாடிய அந்த கருப்பு ரோஜா தனக்கு பின்பாக தன்னுடைய கட்சியில தான் மகனை கொண்டு வரல, அவருக்கு பிறகாக தன்னுடைய பேரனை கொண்டு வரல. ஜனநாயகத்தின் அடிப்படையில் கட்சிக்காக உழைத்த மற்ற தலைவர்களை கொண்டு வந்தார். ஆனா திமுக என்ன நிலைமை? கருணாநிதி ஒரு 6 மாசம் இந்த திருநெல்வேலியுடைய பாளையங்கோட்டை சிறையில் இருந்துட்டு, பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தவர் யாரு? அவர்தான் கலைஞர் பேரு. 6 மாசம் சிறையில் இருந்து போட்டு தனக்கு அப்புறம் தான் புள்ள. அப்புறம் என்னாச்சு? ஸ்டாலின், நான் மிசால இருந்தேன் உசால இருந்தேன்னு அவர் ஒரு 3 மாசம், அந்த 3 மாசம் சிறையில் இருந்து போட்டு எங்க தலைவர் யார் தெரியுமா? தியாகத்தை அனுபவித்தார். உண்மையிலேயே மிசாவால பாதிக்கப்பட்டவர் திமுக சிட்டி பாபு. அதுல பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். சிட்டி பாபுவினுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய விதமாக உண்மையிலேயே காட்சிப்படுத்தணும், ஆவணப்படுத்தணும். அப்படின்னா சிட்டி பாபு ஆவணப்படுத்தணும். அதை விட்டு போட்டு கருணாநிதியுடைய மகன்ற ஒரே காரணத்திற்காக ஸ்டாலின் மிசால இருந்தார், ஸ்டாலின் அடிபட்டார். சிட்டி பாபு தான் தன் தலைவரனுடைய பிள்ளை மீது, தவ புதல்வன் மீது அடி விழுந்துட கூடாது என்று ஸ்டாலின் மீது விலக வேண்டிய அடியை எல்லாம் பாய்ந்து பாய்ந்து தன் உடம்பிலே வாங்கி பலியானவர் சிட்டி பாபு. அந்த சிட்டி பாபுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா ஸ்டாலின் சொகுசாத்தா இருந்தார் சிறைக்குள்ள. இருந்து போட்டு 3 மாசம் சிறையில் இருந்து போட்டு அவர் மறுபடி எனக்கு அப்புறம் என் புள்ள. அப்ப 6 மாசம் 3 மாசம் சிறையில் இருந்துட்டாலே கட்சி உங்களுக்காடா? அப்ப என்னடா சமூக நீதி, எங்கடா சமத்துவம்? கட்சியினுடைய தலைமை பொறுப்பு, கட்சியினுடைய பொறுப்பு அத்துணையும் கருணாநிதி குடும்பத்துக்குள்ளாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், காவல்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், MP என்று கனிமொழி, தயாநிதி மாறன், உதயநிதி, இப்படி அத்துணை பேரும் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் வாழ்வதற்காக, ஒரு குடும்பம் செழிப்பதற்காக ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ்நாட்டு மக்களையும் சுரண்டி கொண்டிருக்கிறது திமுக. அறிவார்ந்த பெருமக்களை, பேசுவதற்கு 1000 செய்திகள் இருக்கு, விட்டா பேசிக்கிட்டே போகலாம். ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்று இந்த ஆட்சியை துவங்கினார் ஐயா ஸ்டாலின். பட்டி தொட்டி எங்கும் அந்த பாடல் ஒலித்தது. ஏதாவது ஒரு விடியல் இந்த 4.5 ஆண்டுகளுக்குள்ளாக கிடைச்சிருக்குதா? சிந்திச்சு பாருங்க. என்ன கொடுத்திருக்கிற தமிழ்நாடு அரசு? இந்த பாருங்க, பே அண்ட் யூஸ் டாய்லெட். மாக்காய்க்கா தோழர்கள் ஒரு பாடலை படிப்பாங்க. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்கூசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு, வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகரோன்னு மாக்காய்க்கா தோழர்கள் கருணாநிதி கொடுத்த அந்த 2 ரூபா அரிசியை நக்கல் அடிச்சு பாடுவாங்க. அரிசியை 2 ரூபாய்க்கு கொடுத்த, ஆனா கக்கூச 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு தாடா விட்டுற அப்படின்னு பல காலத்துக்கு முன்பாக படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம் கட்டண கழிப்பிடும். இத்தனை வளம் பொருந்திய ஒரு அரசு, இத்தனை நிதி வாங்கக்கூடிய ஒரு அரசு, குடிநீருக்கு வரி, சொத்துக்கு வரி, மின்சாரத்துக்கு வரி, வீட்டுக்கு வரி, சோப்பு சீப்பு, எத்தனை என்ன பொருள் வாங்கினாலும் அத்தனைக்கும் வரி வாங்கக்கூடிய இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசு, கக்கூசு போறதுக்கு 4 ரூபாய். எவ்வளவுங்க கக்கூசுக்கு? 10 ரூபாய். இப்ப 4 ரூபான்னு படிச்சாங்க, 10 ரூபாய் ஆயிடுச்சான். 10 ரூபாய் வாங்கிட்டு அனுப்புறீங்கன்னா, டே இந்த ஆட்சியில இதை விட கேவலம் என்னடா? சுதந்திர நாட்டுல
காசு கொடுத்துதான் கக்கூசுக்கு போன்ற நிலைமையை வச்சு போட்டு விடியல்னு பேசுறீங்களா? வெக்கம் கட்டவங்களா? என்னடா விடியல் இது? அப்ப அறிவார்ந்த பெருமக்களை, தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையாக இருக்கட்டும், திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது 5 லட்சம் கோடியாக இருந்தது தமிழ்நாட்டினுடைய கடன். இன்றைக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி என்று கடன் வாங்கி இன்றைக்கு 2025-26 நிதியாண்டின் படி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடன் 9,39,000 கோடி. அப்ப இந்த ஆண்டுல மட்டும், இந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் திமுக ஆட்சி வாங்கிய கடன் மட்டும் 4,39,000 கோடி. 5 லட்சம் கோடியாக இருக்கும் போது 2021 அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டார். தமிழ்நாட்டிற்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. எடப்பாடி ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டினுடைய வெளிப்பாடாக இந்த கடன் தொகை வந்திருக்குது. இந்த ஆட்சி என்பது குதிரை பேர ஆட்சி என்று வர்ணித்தார். 5 லட்சம் கோடிக்கு குதிரை பேர ஆட்சி என்று ஐயா ஸ்டாலின் சொன்னார். உடன்படுகிறோம், சத்தியமான உண்மை. 5 லட்சம் கோடிக்கு குதிரை பேர ஆட்சி என்றால் 9,39,000 கோடிக்கு இது என்ன பேர ஆட்சி? கழுதை பேர ஆட்சியா இல்ல வேற என்ன பேர ஆட்சி என்பதை உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். அப்ப தமிழ்நாட்டினுடைய நிதிச்சுமை இன்றைக்கு இவ்வளவு மோசமாக இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றும் நிறைவேற்றப்படல. மதுக்கடைகளை மூடுவோம் என்று பட்டி தொட்டி எங்கும் விளம்பரம் செய்தது திமுக. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போதையின் பாதையில போய்விடாதீர்கள் என்று இளைஞர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறார். பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் 700 கோடிக்கும் 790 கோடிக்கும் டார்கெட் வச்சு மதுவை விற்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, அதனுடைய டாஸ்மாக் நிர்வாகம், அதை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாக்கூசாமல் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிட்ட முறையிடுறாரு, போதையின் பாதையில போயிடாதீங்க அப்படின்னு. என்றால் டாஸ்மார்க்ல விற்கக்கூடியது என்ன சாராயம் இல்லாம வேற என்ன தீர்த்தமா என்கிற கேள்வியை உங்கள் முன்னாடி நாங்க எழுப்புறேன். அப்ப தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், மாணவர்கள் என்று இன்றைக்கு குடியார்களே இல்லை, குடிக்காத நபர்களே வீட்டில் இல்லை என்கிற நிலைமையை ஒவ்வொரு குடும்பத்திலும் உருவாக்கிட்டாங்க. அப்பன் குடிக்கிறான், அவன் குடிக்கிறான், புள்ள குடிக்கிறான், எல்லாரும் குடிக்கிறாங்க, குடும்பமே சேர்ந்து கட்டிங் போடுது. அப்படிப்பட்ட நிலைமையை தான் இவர்கள் வச்சிருக்கிறாங்க. அப்ப கொடுப்பேன்னு சொன்னது குடியல் ஆட்சி, விடியல் ஆட்சி, கொடுத்திருப்பது குடியல் ஆட்சி. இப்படி ஒன்னொன்றாக பேசிட்டு போனோம் என்றால் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். நீட்டு தேர்வை நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம், எங்களுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் 189 மாணவ மாணவிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. எங்க போச்சு ஒரு ரகசியம்? 189 மாணவர்கள் மாணவிகள் பலியாகி இருக்கிறாங்களே, அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக சூசைட் நடைபெறக்கூடிய அந்த இடத்துல முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது, 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது மாணவர்களுடைய தற்கொலை. அப்ப அறிவிச்சேத பெருமக்களை, இப்படி கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்தில் அத்துணைகளையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திமுக சொன்னது ஒன்று, செய்தது வேறு. கொடுத்த வாக்குறுதிகள் 20% கூட நிறைவேற்றாத இந்த திமுக 99% நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னு வாய்க்கிலேயே வசனம் பேசுறாங்க. நான் ஒன்றை மட்டும் கேட்டு முடிக்கிறேன். அறிவார்ந்த பெருமக்கள், 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்கல்ல, இதற்கான இந்த பட்டியலை வெள்ளை அறிக்கையாக தாங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுறோம். இதை கேட்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் நெப்போ கிட். யாருக்கிட்ட? டிஆர்பி ராஜா கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க. ஒரு வெள்ளத்தாள காமிச்சு இதுதாங்க வெள்ளை அறிக்கைன்றாங்க. எவ்வளவு நக்கல், எவ்வளவு ஏத்தோ! அப்போ இவர்கள்கிட்ட அந்த தரவு இல்லை, பட்டியல் இல்லை. இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்களா? காலங்காலமாக மாறி மாறி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னத்தை கண்டோம்? மாறி மாறி ஓட்டு போட்டதன் விளைவு இவர்கள் கொடுத்தார்கள். இவர்கள் குடும்பத்திற்கு தலைமுறையாக சொத்துக்களை சேர்த்தார்கள், பதவிகளை அனுபவித்தார்கள், மாட மாளிகளை, கூட கோபுரங்களை அத்தனையும் கட்டினார்கள். மக்களுடைய வாழ்க்கை மேம்படவில்லை. அறிவார்ந்தவர்களே, மாற்றத்திற்காக நாங்கள் நிற்கிறோம். காசு பணத்திற்கு விலை போக விடாமல் மாற்றத்திற்காக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். திமுக அதிமுக கட்சிகளுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்கும். நல்ல மாற்று கிடைக்காது, சத்தியமாக கிடைக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்றால் உண்மையான மாற்று, உளமாற ஒரு மாற்று இந்த மண்ணிலே ஏற்படும். ஊட்டி போன்ற இன்ன பிற சுற்றுலா தலங்களை உண்மையிலேயே பூமியின் சொர்க்கமாக, தரமான ஒரு தலமாக மாற்றுவோம்.
இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். அதை கொண்டு வாழக்கூடிய பெருமை மிக்க வாழ்வை நாங்கள் ஏற்படுத்துவோம். இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பெரும்பாலும் நாம பார்க்கிறோம், இன்றைக்கு போதிய கல்லூரிகள் இல்லை, போதிய அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லை. எந்த இதுனாலும் கோயம்புத்தூருக்கு போக வேண்டியது இருக்குங்கிற நிலைமை இருக்குது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது எங்களுடைய அண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகும்போது கட்டாயம் இந்த ஊட்டி மண்ணிலே, மசனகுடி மண்ணிலே, இந்த மலை பிரதேசத்தில் கல்வி நிலையங்களை நாங்கள் உருவாக்குவோம். இந்த மண்ணினுடைய மக்கள் இந்த பூமியின் சொர்க்கத்திலே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான அத்துணை வாய்ப்புகளையும் நாங்கள் வழங்குவோம். இறுதியாக ஒன்றே ஒன்று, இத்தனை ஆண்டு காலமாக பிரித்தாளும் அரசியலை செய்தார்கள். தமிழர்களை சாதியாக, மதமாக, இனமாக பிரிக்கக்கூடிய வேலைகளை செய்தார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பூச்சாண்டி காட்டியே எங்களை வளர விடாம பண்ணிட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் உடைத்து இன்றைக்கு நாம பார்க்கிறோம், பிறமொழியாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சி எதிரி அல்ல, அத்துணை பேரும் எங்களுடைய ரத்த சொந்தங்கள். எங்களுடைய தமிழ் சகோதரர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ, பாவிக்கிறோமோ, அவர்களுடைய உரிமையை எப்படி காக்கிறோமோ, அதே போன்றுதான் ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்தினுடைய மக்களுடைய உரிமையையும் பாதுகாப்போம் என்று அந்த அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சி அத்துணை பிறமொழியைச் சேர்ந்த எங்களுடைய சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்களுடைய அன்புக்குரிய இரத்த சொந்தங்களுக்கும் தேர்தலிலே, அரசியலிலே, கட்சியிலே என்று அத்துணை வாய்ப்புகளையும் கொடுக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மலையாளி சகோதரர்களை நாங்கள் வேட்பாளராக நிறுத்துறோம், உருது இஸ்லாமியர்களை வேட்பாளராக நிறுத்துறோம், தெலுங்கு சகோதரர்களை வேட்பாளராக நிறுத்துறோம், சௌராஷ்டிரிய இன மக்களை வேட்பாளராக நிறுத்துறோம். அதனுடைய வெளிப்பாடாக எங்களுடைய ஆருயிர் அண்ணன் ரகுபதி பீமன் அவர்களை, படுகு இனத்தைச் சேர்ந்த எங்களுடைய அருமை அண்ணனை இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, உங்களுக்கான வேட்பாளரை நாங்கள் தந்திருக்கிறோம். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. இது மட்டுமல்ல, 2019 பாராளுமன்ற தேர்தலில் கூட இதே படுகினத்தைச் சேர்ந்த என் சகோதரருடைய இடத்தைச் சேர்ந்த வேட்பாளருக்கு தார்மீக ஆதரவை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு வரலாற்று செய்தியையும் நான் பதிவு செய்கிறேன். எங்களுடைய அன்பு சகோதரர் அவர் படிச்சிருக்கிற பட்டத்தை பாருங்க. இந்த பட்டத்தை திமுக வேட்பாளரோ, காங்கிரஸ் வேட்பாளரோ, இல்ல அதிமுக வேட்பாளரோ பார்க்காம சொல்லிட்டாண்டா அவங்க ஓட்டு போட்டுடலாம். அப்படி கூமுட்டைகளுக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லாதவனுக்கும் நீங்க வாக்கு போடுறீங்க. ஆனால் படித்த ஒரு பண்பட்ட வேட்பாளரை, இந்த மண்ணினுடைய மைந்தனை, உங்களுடைய வழி உணர்ந்த மகனை, எங்களுடைய அண்ணன் ரகுபதி பீமன் அவர்களை வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அவருடைய வெற்றி என்பது அவருடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல, அவருடைய படுகினத்தை சேர்ந்த நபருடைய வெற்றி அல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றி. ஊட்டியிலே, உதகமண்டலத்திலே வாழக்கூடிய அத்துணை பேருடைய வெற்றி. உங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய ரகுபதி பீமன் அவர்களுக்கு எங்களுடைய விவசாய சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுடைய குரலாக அவர் சட்டமன்றத்திலே ஒலிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மலை மண்ணிலிருந்து பிரியா விடை கொடுத்து, என் மனம் ஊட்டியிலே தான் இருக்கிறது, ஆனால் குடும்பம் சென்னையிலே இருக்கிறது, பிரிந்துதான் ஆக வேண்டும். என் அன்பு மகன் 1 மாதமே ஆன என் 6 உயிர் குழந்தை எனக்காக காத்திருக்கிறான். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன் விரைவில். மீண்டும் சொல்கிற பிரியா விடை கொடுக்கிறேன். என் அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.